அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன். எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினைக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிறத முதல்ல மாற்றிக்கோங்க. நம்மளுடைய ஓன் கில்ட் அதுவே நமக்கு மிகப்பெரிய எதிர்மறை எண்ணம் தான் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிராகன் அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த படம் முழுக்கவே அந்த ஹீரோவுக்கு ஏற்படக்கூடிய கில்ட்டை பற்றின கதை தான். அந்த கில்ட் வந்து அவரை என்னென்னமா வாட்டி எடுக்குது, அதை அவர் எப்படி மீண்டு வராரு அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன குழந்தை ஹோம்ஒர்க் எழுதலைன்னா அந்த ஹோம்ஒர்க்கை பற்றியே தான் நினச்சிட்ருக்கோம். அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப தான் நான் ஹோம்ஒர்க் எழுதலை, டீச்சர் திட்டுவாங்க அப்படிங்கிற பயத்தில் அழுவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த குழந்தை முந்தின நாள்லேருந்தே ஹோம்ஒர்க் நம்ம எழுதலை அப்படிங்கிற கில்ட்டோடையே தான் சுற்றிட்டுருக்கு. அதனால தான் அடுத்த நாள் அந்த கண்ணீர் வருது. ஏன்னா முந்தின நாள் நான் எழுதலை அப்படின்னு நிம்மதியாக இருந்த அந்த குழந்தை அடுத்த நாள் நிம்மதியாகவே ஸ்கூலுக்கு கிளம்பலாம். ஆனால் அந்த குழந்தையால் அப்படி கிளம்ப முடியல இல்லைங்களா? அதுதான் கில்ட்டோட பவர். நம்ம அந்த கில்ட்டை சுற்றியே தான் நம்ம மனசு ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம மனசுக்கு தெரியாது நம்ம வந்து அதுக்காக வருந்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. பரவாயில்ல விடு பார்த்துக்கலான்னே நம்மளை வந்து அப்படியே நம்மளை சமாதானப்படுத்தி கூட்டி செல்லும். கடைசியில் நம்ம கர்ம வினைக்கிட்ட மாட்டிட்டு பபாய் அப்படின்ட்டு அது போயிடும். அப்போ அந்த கர்ம வினையில் மாட்டி நம்ம தவிக்கிறப்ப தான் அடடா இதை நம்ம முன்னாடியே திருந்திருக்கலாமே, இதை நம்ம முன்னாடியே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ கில்ட்டுங்கிறது நாம் செஞ்ச கெட்ட விஷயங்களை திருத்திக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு தப்பான பழக்கம் இருக்குது, அதை திருத்திக்கிறதுக்கு உண்டான கில்ட்டு. அடிக்ஷன் அந்த அடிக்ஷனை மாற்றிக்கிறதுக்கு உண்டான கில்ட் மட்டும் கிடையாது. எல்லாமே கில்ட்டு தான். நம்ம வந்து ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சு உபயோகப்படுத்தாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்து ஐயோ இதை வேறு நம்ம வாங்கி வச்சிட்டோமே, இதை வேறு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமேன்னு சொல்லி அதை பற்றி யோசித்தோம்னா அதுவும் கில்ட்டு தான். அப்போ நம்ம மேக்கப் ஷெல்ஃபில் வந்து எந்தெந்த பொருள்லாம் வாங்கி உபயோகப்படுத்தாமல் வச்சுருக்கிறோமோ அது அத்தனையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு எதிர்மறை எண்ணங்கள் தான் க்ரியேட் பண்ணுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள். நம்ம வந்து ஒரு சிலருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்போம், பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி இது பண்ணுவோம். என்னென்னா நம்ம மனசாட்சி கில்ட்டுங்கிறது நம்மளுடைய மனசாட்சியை புறக்கணிக்கிறது தான் வந்து கில்ட்டு. சரிங்களா? மனசாட்சி அப்படிங்கிறது நம்ம எண்ணத்திலிருந்து வர உண்மை. அது ஒன்றும் வேறு எதுவும் இல்லை, சிவன். அப்போ நம்ம சிவனை ஒதுக்குறதுங்கிறது அது நமக்கு மிகப்பெரிய எதிர்மறை எண்ணங்களாக ஆகும். நான் அந்த பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு உங்கள் ஹெல்த் வைஸ் எக்ஸசைஸ் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா உடனடியாக செய்யுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் பண்ணாதீங்க. மெடிடேட் பண்ணணுன்னா உடனடியாக செய்யுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் இதை நான் பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை உடனடியாக பண்ணுங்கள். அதுக்காக வந்து உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் நான் பண்ணணும்னு இருந்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேவையற்ற விஷயங்களை பண்ணக்கூடாது. நீங்கள் பண்ணணும்னு இருக்க விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி உபயோகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை உடனடியாக பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த்துக்கு உண்டான விஷயங்களில் ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னா உடனடியாக பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய மன திருப்திக்காக எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா உடனடியாக போங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்ம வினை இருக்குது. எனக்கு கில்ட்டாக இருக்குது, நான் ரொம்ப நாளாக படம் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் நான் இன்றைக்கி ஒரு தியேட்டர் போய் படம் பார்ப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு கர்ம பலனும் தரப்போகிறதில்லை. சரிங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வந்து நினச்சி அதை செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா அதை உடனடியாக செய்யுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம மனசில் இருக்கிற கில்ட் அதுதான் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்மறை எண்ணம். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஓவர் கம் பண்ணுறதுல தான் நம்ம வாழ்க்கையோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.